ஹாய் எவ்ரிவன். நம்ம இங்கிலீஷ் வியூவர் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மிஸ்ஸஸ் டாலவே ரிட்டன் பை வெர்ஜினியா வூல்ஃப். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. டெய்லி ஒரு டாபிக் கண்டிப்பாக இருக்கும். அந்த எம்சிக்குலாம் கண்டிப்பாக ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் டஸ் கிளாரிஸா செட் அவுட் டு பர்ச்சேஸ் இந்த ஓப்பனிங் சீன்? ஓப்பனிங் சீன் கிளாரிஸா என்ன பண்ணுவாங்க? ஓப்பனிங் சீனில் என்ன பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி ஃப்ளவர்ஸ். ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன், வாட் ஆப்ஜெக்ட் டஸ் பீட்டர் வேர்ல்ஸ் ஆல்வேஸ் கேரிஸ்? என்ன ஆப்ஜெக்ட் வந்து பீட்டர் வேர்ல்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, ஏ பாக்கெட் நைஃப். செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. தேர்ட் ஒன், வாட் கலர் இஸ் கிளாரிஸா டாலவே பார்ட்டிஸ் ட்ரெஸ்? என்ன கலர் வந்து கிளாரிஸா வந்து பார்ட்டியில் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சரி, இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, க்ரீன். இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, க்ரீன். ஃபோர்த் ஒன், இன் விச் மந்த் டஸ் த நாவல் டேக் பிளேஸ்? எந்த மந்தில் வந்து இந்த நாவல் வந்து நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். எந்த மந்த்னா ஆப்ஷன் ஏ, ஜூன். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன், ஒய் டஸ் லேடி ப்ரோட்டன் இன்வைட் ரிச்சர்ட் அண்டு ஹியூஜ் டு லஞ்ச்? ஏன் வந்து லேடி ப்ரோட்டன் வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அட்வைஸ் ஆன் பார்லர் ரெடிக்கர் ஃபார் ஹியூமன், ஹெல்ப் ரைட் அ லெட்டர் ஆன் எமிக்ரேஷன் டு கனடா, வார்ன் அபவுட் பீட்டர் வேர்ல்ஸ். ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ஹெல்ப் ரைட் அ லெட்டர் அண்ட் எமிக்ரேஷன் டு கனடா. ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன், விச் ஷேக்ஸ்பியர் லைன் இஸ் ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ் இன் மிஸ்ஸஸ் டாலவே? ஸோ எந்த ஷேக்ஸ்பியர் லைன்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பாங்க மிஸ்ஸஸ் டாலவேலன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஃபியர் நோ மோர் த ஹீட் ஆஃப் த சன் நார் த ஃபியூரியஸ் வின்டர் ரேஜஸ். ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. செவன்த் ஒன், வாட் வாஸ் த ஒரிஜினல் ஒர்க்கிங் டைட்டில் ஆஃப் மிஸ்ஸஸ் டாலவே பிஃபோர் பப்ளிகேஷன்? ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அந்த டாலவேஸோட ஒரிஜினல் ஒர்க்கிங் டைட்டில் வந்து என்ன, அது பப்ளிஷ் ஆகிற முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். த ஹவர்ஸ், டு த லைட் ஹவுஸ், த டின்னர் பார்ட்டி, மொமெண்ட்ஸ் ஆஃப் பீயிங். ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, த ஹவர்ஸ். செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஸோ எயித் ஒன், ஹூ வாஸ் அ கிளாரிஸாஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் யூத்ஃபுல் லவ் இன்ட்ரெஸ்ட் அட் பர்டன்? ஓகே, ஸோ எயித் ஒன் என்னென்னா கிளாரிஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார், யூத்ஃபுல்லாகவும் லவ்வாக இருப்பாங்க, பர்டன் மேலே இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பீட்டர் வேர்ல்ஸ், டோரிஸ் கில்மன், லேடி ப்ரொன்டர், சாலி சட்டன். ஸோ எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, சாலி சட்டன். எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. நைன்த் ஒன், வாட் ப்ரொஃபஷன் டஸ் சர் வில்லியம்ஸ் பிராட்ஷா ரெப்ரசன்ட்? என்ன ப்ரொஃபஷன் வந்து வில்லியம் பிராட்ஷா வந்து ரெப்ரசன்ட் பண்ணிப்பான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜட்ஜு, பொலிட்டிஷியன், ஃபிசிஷியன், கிளர்ஜிமேன். ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ஃபிசிஷியன். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஸோ டென்த் ஒன், ஹூ இஸ் செப்டிமஸ் இன்சென்டிவ்ஸ் டாக்டர் ஹூ ப்ரெஸ்கிரிப் டஸ் ரெஸ்ட் அண்ட் இசோலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, டாக்டர் ஹோல்ம்ஸ். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 11th ஒன், விச் கேரக்டர் எம்படிஸ் கிளாரிஸாஸ் சென்ஸ் ஆஃப் கன்வென்ஷனல் ஸ்டெபிலிட்டி? எந்த கேரக்டர் வந்து கிளாரிஸா சென்ஸ் இது பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ரிச்சர்ட் டாலவே, பீட்டர் வேல்ஸ், லேடி ப்ரோட்டன், சாலி சாட்டன். ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர் தான் ஆப்ஷன் ஏ, ரிச்சர்ட் டாலவே. 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். விச் பார்க் டஸ் கிளாரிஸா வாக் த்ரூ ஒயில் பையிங் ஃப்ளவர்ஸ்? அவங்க ஃப்ளவர்ஸ் வந்து வாங்குவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது எங்கே வந்து வாங்குவாங்க, அப்போ வந்து எந்த பார்க் வழியாக போடுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கிங்ஸ்டன் கார்டன்ஸ், ரெஜன்ஸ் பார்க், ஹைட் பார்க், சென்ட் ஜேம்ஸ் பார்க். ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ரெஜன்ஸ் பார்க். 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 13th ஒன், வேர் டஸ் செப்டிமஸ் கமிட் சூசைட்? இது ஒரு முக்கியமான விஷயம். எங்கே வந்து செப்டிமஸ் சூசைட் கமிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டேரெக்டாக ஆன்சர் பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா அட் ஹிஸ் ஹோம் பை ஜம்பிங் ஃப்ரம் விண்டோ. அவரோட ஹோமில் தான் இது பண்ணுவார், சூசைட் பண்ணுவார். ஸோ 13th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி.
14th one, வாட் அட்மாஸ்பியர் டாமினேட்ஸ் த செட்டிங் ஆஃப் த நாவல். எந்த அட்மாஸ்பியர் வந்து இந்த நாவலோட செட்டிங்கை டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, போஸ்ட் வார் ஆன்சைட்டி, டிsillusionment அண்ட் ஃப்ரெகிலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ 14th one என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 15th one, the novel strong association with the concepts of time and hours is reinforced by which recurring modify. ஸோ டைம் அண்டு ஹார்ஸ் வந்து எது வந்து மாடிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். த பெல்ஸ் ஆஃப் பிக் பேங், த சவுண்ட்ஸ் ஆஃப் ஏரோப்ளைன்ஸ், த ஸ்விம்மிங் ஆஃப் சென்ட் போல்ஸ் கத்தீட்ரல், த டிக்கெட்டிங் ஆஃப் பாக்கெட்ஸ் வாட்சஸ். ஸோ 15th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, த பெல்ஸ் ஆஃப் பிக் பேங். 15th one answer option A. 16th one, Michael Cunning's Pulitzer Prize winning novel The Horse 1998 is directly inspired from which work? இது எந்த ஒர்க்கில் வந்து த ஹார்ஸ் ஃபுல்லிங் ப்ரைஸ் வின் பண்ண நாவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 16th one என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, மிஸ்ஸஸ் டாலவே. 16th one என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 17th one, which day of the week does the entire action of Mrs. Dalloway take place? எந்த டேயில் வந்து இது வந்து என்டையர் நாவலே நடக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சாட்டர்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, டியூஸ்டே. ஸோ 17th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, வெனஸ்டே. 17th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 18th ஒன், வாட் நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இன் த ஸ்கை டிஸ்ட்ராக்ட் லண்டனர்ஸ் வித் ஸ்கை ரைட்டிங் டூரிங் கிளாரிசா டே. ஸோ அந்த கிளாரிசா டேயில் என்ன நான் லிவிங் திங் வந்து ஸ்கையில் வந்து இதாகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஏர் பலூன், அண்ட் ஏரோப்ளைன், ஏ ஜெப்ளின், ஏ ஸ்டார். 18th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, அண்ட் ஏரோப்ளைன். 18th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 19th ஒன், விச் கேரக்டர் இஸ் செப்டிமஸ் டிவோட்டட் இத்தாலியன் ஒய்ஃப். எந்த கேரக்டர் வந்து செப்டிமஸோட மாற்றுவாங்க இத்தாலியன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். லுக்ரிசியா, எலிசபெத் டாலவே, சாலி சாட்டன், டோரிஸ் கில்மன். ஸோ 19th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, லுக்ரிசியா. 19th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், விச் கேரக்டர் ஃப்ரம் கிளாரிஸா பாஸ்ட் சேலஞ்சர் ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ஹிஸ்டு ஹர் இம்பார்ட்டன்ட். எந்த கேரக்டர் வந்து கிளாரிஸாவோட இந்த பாஸ்ட்டில் இருந்தவங்கன்னு சொல்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 20th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, சாலி சாட்டன். 20th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. So it's easy question for you. If you know the answer, kindly comment in box. The question is, Mr. Dalloway inspired Michael Cunningham novels The Hours 1998 in which won British award அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஓகே, இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். செப்டிமஸ் வேகம் ஸ்மித் சீக்ஸ் டாக்டர் பிகாஸ் ஹி சஃபர் ஃப்ரம் செல் லாக். இந்த செப்டிமஸ் வந்து என்ன ஆகுனா அவர் வந்து செல் சாக்ன்ற ஒரு இதனால் இதை பண்ணி இப்போ சஃபர் ஆயிடுவார். அதனால் டாக்டர் தேடுவார். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா World War I வந்து சோல்ஜராக இருந்தவர். அவர் வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஈவன் வந்து இறந்துருவார். அவர் வந்து ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி ரொம்ப கில்ட்டியாகவும் ஃபியராகவும் ஃபீல் பண்ணுவார். அதனால தான் அந்த நோய் வந்து PTSD அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா லுக் பேக் இன் ஆங்கர், written by John Osborne. So kindly subscribe my channel, share with your friends. Next video la paakalam. Thank you.